எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சாப்பிட போகிற ஃபுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், அப்புறம் இது பேர் என்ன, முட்டை சட்னி. முட்டை சட்னியா இல்லை முட்டை குருமா, சாரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் அப்புறம் முட்டை குருமான்னு வச்சுக்கோம், முட்டை குருமா. ஸோ இதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட அப்படியே லைட்டாக காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க. தக்காளி சாதம், முட்டை சட்னி. டேஸ்ட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா செஞ்சுருக்காங்க. முட்டையும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதில் ரெண்டுமே காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. இந்த தக்காளி சாதத்துக்கு இந்த முட்டை குருமா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்த இலை பேர் என்ன சொல்லுவாங்க? பிரிஞ்சி இலை, பட்டை, நல்லா தக்காளிலாம் போட்டு சிக்கன் மசாலாலாம் போட்டு நல்லா செம்மையாக செஞ்சுருக்காங்க. நேற்று ஒரு சாதம் செஞ்சாங்க எங்கள் வீட்டில், புளி சாதம். நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒன்றுமே செம்ம டேஸ்ட்டுங்க. ஆஹா, இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, சில கடைகளில் பார்த்தீங்கன்னா குஸ்கா பிரியாணி விற்பாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரியாணி டேஸ்ட்டு இருக்கும் அதில். அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க. இஞ்சி பூண்டுலாம் நல்லா தூக்கலாக போட்டு நல்லாவே செஞ்சுருக்காங்க. இந்த குஸ்கா டேஸ்ட் இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா சமைப்பாங்க, சும்மா சொல்லக்கூடாது. அப்புறம் இந்த வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க என்னுடைய சேனலில், மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்க. இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா முழு ரைஸ் இல்லை, கட்டிங் ரைஸு. பொதுவாக இந்த கட்டிங் அரிசிலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரைஸ் வந்து சாதம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இந்த வெரைட்டி ரைஸ் செய்வாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி கட்டிங் ரைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்குமே பார்த்திங்கன்னா தக்காளி சாதத்துக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இந்த மாதிரியான தக்காளி சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்கு கிரேவி பண்ணுறது, அப்புறம் சிக்கன் கிரேவி, இதெல்லாம் நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த எக்கு கிரேவி இதுக்கு நல்லா மேட்சாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தக்காளி சாதம் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொதுவாக இந்த வெரைட்டி ரைஸ்லாம் எனக்கு பிடிக்காது, ஆனால் தக்காளி சாதம் பிடிக்கும். ஏன்னா இந்த தக்காளி சாதம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்ற ஒரு ஃபீல் கொடுக்கும்.
கிட்டத்தட்ட குஸ்கா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால எனக்கு வந்து தக்காளி சாதம் ரொம்ப பிடிக்கும். சும்மா சொல்லக்கூடாது, நல்லா செஞ்சுருக்காங்க. மக்களே, நான் அடுத்தது வேறு என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம், இல்லை இந்த நான்வெஜ்ஜு, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி என்னென்ன வீடியோஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. நம்ம அதிகமாக சாப்பிட்றது நம்ம உடலுக்கு தான் ஆபத்து. ஸோ சாப்பாடு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா போதுன்ற அளவுக்கு மட்டும், அதாவது இந்த எப்படி சொல்கிறது, சராசரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நமக்கு என்ன போதுமே அது லிமிட்டாக சாப்பிட்டா போதும். நான் வந்து எப்போதுமே அப்படி தான். சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக விட்டு ஒரு கட்டு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அது நமக்கு பிடிக்காது. என்னதான் நல்ல சாப்பாடாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அளவாக சாப்பிட்றது தான் உடம்புக்கு நல்லது. வேணும்னா ஒன்று பண்ணலாம், சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 1 hour கழித்து திரும்பவும் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம், அது தப்பு இல்லை. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அருமையாக செஞ்சுருக்காங்க, நல்ல சாப்பாடு. இந்த கிரேவி அந்த ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அப்படி தான் இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது எதுக்குங்க? வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுக்கு தான். ஸோ அதனால் பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுங்க, தப்பு இல்லை, அதுக்காக தான் சம்பாதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது தான் மற்றது எல்லாமே, நம்மளுடைய ஆடம்பர வாழ்க்கை அதெல்லாம் சாப்பாட்டுக்கு அப்புறம்தான். அவ்வளோதாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃபுட்டி பாய் கருணா. டாட்டா.